My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம போட்டிருந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் யூடியூப்ல நியூஸில் எல்லா இடத்துலையும் ஹார்ட் ஆஃப் த டாக் அப்படிங்கிறது இதுதான். நீட் 2026 தேர்வு அஃபீஷியலாக கேன்சல் ஆக்கியிருக்காங்க. அதாவது நீங்கள் எழுதின மார்க், வாங்கின மார்க், எழுதின எக்ஸாம், இதுக்கு இனிமேல் வேலிடிட்டி அப்படிங்கிறது இல்லை, அது முடிஞ்சிருச்சு. இன்னொரு முறை இதே கேள்விகளை, இதே மாதிரியான ஒரு தேர்வை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோ நம்மளுடைய டைட்டன்ஸ் அண்ட் பேரியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குற பட்சத்தில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை இதில் நான் பதிவு செய்திருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், இது நிறைய மாணவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செகண்ட் சான்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளால் நடந்து முடிந்த எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது. ஆல்ரெடி நடந்துருச்சு, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு வேலை கேஸே போட்டாலுமே ரீநீட் நடத்துறது அப்படிங்கிறது தான் வாய்ப்பாக இருக்கும், அதுதான் இறுதி முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ப்ரெட், கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், அந்த ஸ்ப்ரெட்டுங்கிறது நேஷன் வைட் பெரிய அளவில் போயிருக்கு. அதை எல்லாம் ஒன்று பெரிய அளவில் போயிருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும், அதை ட்ரேஸே பண்ண முடியலங்கிற மாதிரி இருந்திருக்கணும். அப்போ நான் கவுண்ட் ஜாஸ்தி ஆகும்போது, நிறைய பேருக்கு போயிருக்குங்கும் போது அத்தனை மாணவர்களையும் வைத்துக்கொண்டு நல்லா சின்சியராக எழுதின மாணவர்கள் ஒரு புறம் வச்சுட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டன்றதுனால தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அதை நம்ம மாற்ற முடியாதுங்க. பட் வாட் வீ கேன் டூ இஸ், இருக்கிற டைமை கரெக்டாக எஃபெக்டிவாக நம்மளால் யூஸ் பண்ணோம், நம்ம அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். எனக்கு தெரியும் நிறைய பேர் டைட்டன்ஸ்லையும் சரி, வேரியர்ஸ்லையும் சரி, நிறைய பேர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணீங்க, கால் பண்ணீங்க, நம்ம ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க. நான் 600+, 650+ எல்லாம் வந்துருச்சு. இந்த தடவை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிடும், நான் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணேன், படித்தேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அதுக்கு தகுந்த நல்ல ஒரு மார்க் எனக்கு கிடச்சிருச்சு, கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு முடிவு தான். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட இந்த முடிவு கஷ்டமான முடிவு தான். பட் ஸ்டில் யூ கேன் டூ இட் அகெயின். சரிங்களா? திரும்பவும் உங்களால் அதை ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, நீங்கள் உண்மையான உழைப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் திரும்பவும் நிரூபிக்க முடியும். யாரோ செஞ்ச தப்புக்கு நாங்கள் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது நமக்கு எதையும் கொண்டு வராது. அந்த கேள்வியெல்லாம் உனக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, உன்னை விட எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு யாரோ ஒருத்தன் எங்கேயோ செஞ்ச தப்புக்காக எல்லாரும் கஷ்டப்படணுமா அப்படின்ற அதே ஆதங்கம் எனக்கும் இருக்குது. நிறைய இடங்கள்ல அதனால வெளியே காட்ட முடியல. நீங்கள் வாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ த திங் இஸ், இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் தாராளமாக உங்களுடைய மார்க்கை திரும்பவும் ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் டைட்டன்ஸ்லையும் நிறைய பேர் சொன்னீங்க, சார் நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன், எனக்கு 600+ நிறைய பேர் சொன்னீங்க டைட்டன்ஸில். ஸோ எனக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் டார்கெட்டில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகெயின் இது கஷ்டம் தான், பட் வி கேன் டூ இட். சில பேர் கொஞ்சம் மார்க்கில் விட்டுட்டேன்னு சொன்னீங்க. சில பேர் சார் இந்த தடவை என்னால் பண்ண முடியல, நான் இன்னும் ஒரு வருஷம் பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருந்த யாராக இருந்தாலும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்க. நமக்கு எப்போ எக்ஸாம் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோவை நான் அரௌண்ட் ஒரு 2:30 போல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் அஃபீஷியலாக என்டிஏ எந்த டேட்டும் கொடுக்கல. ஸோ மிஸ்பாலேருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிஸ்பா ரேபிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறோம். வருகிற மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து. ஓகேங்க, நாளை மறுநாள்ல இருந்து, மே 14th இட் இஸ் கோயிங் டு பி லைவ் இன்டராக்டிவ் ரிவிஷன் ப்ரோக்ராம், ரேபிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த ரேபிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, டெய்லி நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க அண்ட் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பராக நம்ம ஆல்ரெடி போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், படிச்சிட்டோம். அதனால திரும்ப நம்ம அதையே பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரிவிஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாங்க. உங்க மார்க் ஈஸியாக புஷ் பண்ண முடியும். மார்க் டெஸ்ட் கண்டினியூஸாக டெய்லி டெஸ்ட் எழுத போகிறோம். ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், சாப்டர் வைஸ் டெஸ்ட்னு சொல்லி கம்ப்ளீட் இது கொண்டு போகலாம். ஷெடியூல் வந்துச்சு, அந்த எக்ஸாமினேஷன் டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷெடியூலை நம்ம அப்பப்போ நம்ம ஆல்டரேட் பண்ணிக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம டெய்லி டெஸ்ட் பேட்டர்னில் பிளான் பண்ணியிருக்கோம். டீட்டெயில் ஷெடியூல் என்டிஏனுடைய டேட்ஸ் வரும்போது அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பட் நாளை மறுநாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளையிலேருந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுட் அண்ட் அகாமடேஷனுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணணுன்றதுனால உடனே ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் வரேன், இத்தனை மணிக்கு வருவேன் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. படிப்போம், எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எஸ், இப்போ விட்டது நம்ம கைக்கிட்ட எனக்கு போயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் சரி, அதை நம்ம இப்படி கையை நீட்டி குடிக்க போகிறோம். யூ கேன் டூ இட். சரிங்களா? வி டுகெதர் அஸ் அ டீம் தாராளமாக இதை அச்சீவ் பண்ணிடலாம்.
இந்த கிளாஸஸ் எப்போ வரைக்கும் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் எக்ஸாம் எந்த தேதி வருதோ அந்த தேதி வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் கிளாஸ் இருக்கும். சில பேர் வேறு வேறு இடங்களில் சென்டர் போட்டிருந்தீங்க. பெரும்பாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் தான் சென்டர் போட்டிருந்தீங்க. இந்த தடவை எக்ஸாமினேஷன் சென்டரை சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா கொடுக்கலையா அதெல்லாம் நமக்கு தெரியல. ரிஜிஸ்ட்ரேஷன் வேண்டியதில்லை, புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு புதுசாக ஃப்ரெஷ் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன் எங்கே இருந்தாலும் சரி நம்ம தாராளமாக எழுதலாம். ஒரு வேளை எக்ஸாமினேஷன் சிட்டி கோயம்புத்தூர்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் கோயம்புத்தூர் போட்டு எக்ஸாம் முந்தின நாள் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதலாம். இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் எழுதுறீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் இதில் க்ளோஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி எக்ஸாமுக்கு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கிளாஸஸை வந்து வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் சின்சியர் டெடிகேட்டட் கேண்டிடேட்ஸ். இப்போ விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ எல்லாரும் வரங்க நான் சொல்ல போகிறதில்ல. இன்ட்ரெஸ்டட், ரியலி இன்ட்ரெஸ்டட், நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக நீ இருந்தேன்னா யூ கேன் என்ரோல். நீங்கள் தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் நம்பர் ஆஃபீஸ் நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள். அதோடைய ஃபீஸ் டீடைல்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் அக்கமடேஷனுக்கு என்ன சார்ஜஸ் இதெல்லாம் சொல்கிறோம். ஆல்ரெடி நீங்கள் நம்மக்கிட்ட பே பண்ணி படிக்கிறீங்கன்றதுனால வெரி மினிமல் சார்ஜ் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லைக் நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான், ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கால் பண்ணுங்கள், வில் இன்ஃபார்ம். உங்களுக்கு அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஷெடியூல் மட்டும் நான் என்டிஎனுடைய டேட் வந்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஸோ இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க அல்லது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் கிளாரிஃபை ஆல் யோர் டவுட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மறக்காமல் அனுப்பிச்சிடுங்க. சில பேர் குரூப்பில் மெசேஜ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிடுங்க. எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். ஐ பிலீவ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இன்னொரு முறை கிடைச்சிருக்கு அப்படின்னா ஷியர்லி காட்ஸ் பிளெஸிங் வில் டெஃபினெட்லி பி அப்பான் யூ. உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸை கண்டிப்பாக காட் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். வில் அச்சீவ் டுகெதர். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.